கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு பிரதமர் மோடி அவர்கள் விசிட் பண்ணிட்டாரு. பண்ணதுக்கு அப்புறமா அவரை மீட் பண்றதுக்காக பல அரசியல் பிரமுகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் இதுக்கு முன்னாடி கடிதம் அமைச்சு அவங்க அதுக்கு அப்ரூவல் கொடுத்து நீங்க வந்து என்ன மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அவரை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரிட்டேரியம் அங்க ஃபார்ம் ஆயிருந்தது. அந்த வகையில ஓபிஎஸ் அவர்கள் பல வாட்டி நிறைய வாட்டி ஓகேவா பல வாட்டி நிறைய வாட்டி அமித்ஷாவை பார்க்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காரு. மோடி அவர்களை சந்திக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காரு. நம்ம எடப்பாடியார் வந்து எப்படி ஒரு காரை வந்து மாத்தி மாத்தி இங்க இருந்து ஒரு டெல்லி போறதுக்கு 4 கார்ல எல்லாம் போனதா சொல்லப்பட்டுச்சு இல்லையா? சோ இவ்வளவு தடவை காரு மாத்தி 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 போய் பார்த்துட்டு வந்தாரே, நம்ம ஒரே கார்ல கூட போய் பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் ஓபிஎஸ்க்கு இருக்குமா இருக்காதா? சோ அவருடைய ஃபீல் ரொம்பவே அதிகங்க. அமித்ஷா இங்க வந்து தங்கியிருக்காருன்னா அவரை பாக்குறதுக்காக பக்கத்து ஹோட்டல்லயே வந்து வெயிட் பண்ணுவாராம். ஆனாலும் அவரை பார்க்க முடியல. சோ எல்லாருமே லைக் பாஜக ஒரு பெரிய தொலை நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் அந்த ஒரு சமயத்துல பாஜக இவருக்கு துணை இல்லை அப்படிங்கறத ஓபிஎஸ் அவர்கள் தெளிவா நல்லா புரிஞ்சுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நடக்கிற விஷயமே வேற மாதிரி தான் இருக்கும். சில விஷயங்கள் நம்மளுக்கு நல்லா புரியும். ஆனாலும் அது வந்து மனசு ஏத்துக்கிறதுக்கு அக்செப்டே பண்ணாது. இல்ல இல்ல வெயிட் பண்ணுவோம், இல்ல இல்ல நம்மளுக்கு அது நடக்கும், இல்ல நம்ம அதுக்கு கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு. ஆனா அது வந்து அதுக்குன்னு ஒரு ஃபேக்ட்னு ஒண்ணு இருக்கும்ல, அதுதானே நடக்கும். அதானே நம்மளுடைய மனசு ஏத்துக்காது. அதே மாதிரி சுச்சுவேஷன்ல தான் பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்காரு. என்ன தீபிகா நீ சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்களேன். ஓபிஎஸ் இவர்கிட்ட மோடி அவர்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் போட்டிருக்காரு. அந்த கடிதம் போட்டதுக்கு அப்புறம் பார்க்கலான்ற மாதிரி இவங்களுக்கு ரிப்ளை வந்ததுனால எடப்பாடியார்லாம் செம்ம காண்டாயிட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி சமீபத்தினால வீடியோஸையும் நம்ம பார்த்திருந்தோம், நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் நம்ம படிச்சிருந்தோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அப்போ இன்னைக்கு இப்போ எதுக்காக வந்து ஓபிஎஸ் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை பார்க்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எல்லாருக்கிட்டையும் இருக்கும் இல்லையா? சோ தூத்துக்குடியில இருந்து திருச்சிக்கு வர நம்மளுடைய பிரதமர் மோடிய திருச்சி ஏர்போர்ட்ல வச்சு எடப்பாடியார் பாக்குறாரு, பேசுறாரு. இவருக்கான ஒரு மனுவையும் அவர் கொடுக்குறாரு. அந்த மனுவுல இந்த மாதிரி தூத்துக்குடியில இந்த இஷ்யூஸ் இருக்கு, இந்த உலகத்துல இந்த பிரச்சனை இருக்கு, தமிழகத்துல இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி பெருத்த லெட்டரா கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. பட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா ஓபிஎஸ்ஓ இல்ல டிடிவி தினகரன் அவர்களோ இல்ல சசிகலாவோ யாருமே கூட்டணிக்குள்ள நுழையவே கூடாது. நான் மட்டும்தான் கூட்டணியில இருப்பேன், ப்ளீஸ் நீங்க தான் கொஞ்சம் பார்த்து செய்யணும். அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா ஆளுமை ஓவரா காமிக்க ஆரம்பிப்பாங்க, வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் அவங்க கிட்ட சொன்னதாதான் தகவலும் இருக்கு. மேக்சிமம் அதுவாக தான் நடந்திருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் பெர்மிஷன் வாங்கினதாவும் சொல்லப்படுது. அப்ப இவர் ஏன் சும்மா இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்த விஷயத்த மிஸ் பண்ணுவாரு நினைக்கிறீங்க? சான்ஸே இல்லை. திரும்பவும் அவரை போய் மீட் பண்ண முடியாத ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தா எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனா இருக்கும். ஸோ இதை வந்து அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தெரியல நம்மளுக்கு. இது உட்கட்சி மோதல், உட்கட்சி பிரச்சனை, நம்ம அதுல பெருசா வந்து ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதுல பாஜக ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஏன்னா ஒரு சுச்சுவேஷன்ஸும் அவங்களே ஹேண்டில் பண்ணிப்பாங்க, அவங்களே பேசிப்பாங்க. நம்ம ரொம்ப போக வேண்டாம் அப்படின்னு நினைச்சுதான் அமித்ஷா கூட தூரமாவே இருந்துட்டு இருந்தாரு. ஆனா எடப்பாடியார் தெளிவு பட வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது யோசிச்சு பாருங்க, இவருக்கு எந்த அளவுக்கு சூப்பரான ஒரு செல்வாக்கு ஓபிஎஸ்க்குலாம். நீதான்ப்பா முதலமைச்சர்னு சொல்லி அவருக்கு அடுத்த கட்டத்துல அவரை வச்சிருந்தாங்க. அவரே போய் தலையில மண்ணவாரி கொட்டிக்கிற மாதிரி என்ன நடந்துச்சோ தெரியாது. அவரு டப்புன்னு போயிட்டு அம்மா சமாதி முன்னாடி உட்காந்து எனக்கு கனவு வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சுன்னு சொல்லிட்டு மொத்த பதவியும் இழந்துட்டு கடைசியில வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ அதிமுக உங்களுக்கு இருக்கா இல்லையானே தெரியலையேன்ற மாதிரியான சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இது முழுக்க முழுக்க எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா எடப்பாடியாரால் மட்டும்தான். சோ அந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்து மொத்தமா அதிமுகவே இவர் தான் அடுத்த முகம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அளவிற்கான அந்த ஒரு முகம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஷேட் ஆக ஆரம்பிக்குது பிகாஸ் ஆஃப் எடப்பாடியார். சோ இவர் என்ன பண்றாரு, நம்ம மட்டும் தான் இருக்கணும், நம்ம எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஷனுக்கோ இல்ல மற்ற விஷயங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் மேல வளர்ற பர்சன்ஸ் எல்லாரையுமே வந்து ஸ்கிப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிடிவி தினகரன் அவர்களை தனிமைப்படுத்தினாரு. அடுத்து ஓபிஎஸ் அவர்கள், அடுத்து சசிகலா எல்லாம் எப்படி எல்லாம் பண்ணாங்க நம்மளுக்கு தெரியும். எங்க பார்த்தாலும் இருக்கிற பேனர்ஸ்ல அம்மா முகத்துக்கு பக்கத்துல, அதுக்கு முன்னாடி எல்லாம் அவங்க எங்க இருந்தாங்கன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு பேனர்லயும் அவங்களுடைய ஃபேஸ் நம்மளால பார்க்க முடிஞ்சுது. இந்த அளவுக்கு ஒரு இப்படிதான் இருக்கு. இது வந்து ஒருங்கிணைந்த அதிமுகவா இருந்தா மட்டும்தான் பாஜக ஒரு பெரிய துணை, ஒரு பெரிய சப்போர்ட், ஒரு பெரிய வெற்றிங்கிறத கன்ஃபார்மா அண்ணாமலை போன்ற நபர்களுக்கு தெரியும். ஸோ எடப்பாடியாருக்கும் தெரியும். ஆனாலும் நம்மளுக்கு வந்து பெரிய அளவுலாம் நம்மளுக்கு தென் மாவட்டங்கள்லாம் அவங்கள வச்சுதான் நம்மளுக்கு வேலை இருக்கு. பட் நம்ம அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம யூகோவை விட்டுட்டு அவங்க கிட்ட போய் பேசணும்னு ஒன்றும் கிடையாது. நடக்கிறது நடக்கட்டும், ஆனா நம்ம அதிமுக கட்சிக்கு நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி தான் எடப்பாடியாருடைய ஃபுல் மைண்ட் செட்டும் இருக்கும் அப்படிங்கிறது பல பேரின் கருத்தாகவும் இருக்கு. ஸோ இந்த வகையில இப்போ மோடி அவர்களை மீட் பண்ண முடியாம ஓபிஎஸ் தவிப்பாருன்றதும் நம்மளுக்கு தெரியும். நடுவுல எடப்பாடியார் மட்டும் போய் அவங்கள பார்த்திருக்காங்க. பார்த்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் கூடுதலா
அண்ணாமலை அவர்கள் நடுவுல கூட்டணி ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டேமேஜ் பண்ணிட்டு இருக்காரு. நான் நின்னு ஜெயிக்கக்கூடிய அந்த தொகுதிகள்ல தேவையில்லாம போய் என்ன டேமேஜ் பண்றது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்து அவர் மாநில தலைவரா இருந்திருந்தாரு. பட் இப்போ ஸ்டில் அவர் பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? நம்ம எலெக்ஷன் எல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறமா கூட அவருக்கு பதவியை கொடுத்துக்கலான்ற மாதிரி கூட டாக்ஸ் போகும்னு சொல்றாங்க. ஆனா பாஜக இன்கேஸ் இப்படி பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பெரிய தோல்விய பிளாஸ்ட தான் சந்திக்கும். உங்களுக்கும் தெரியும்ல, இப்போ ஒரு 3% இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் பாஜக நிலை. அண்ணாமலை அவர்கள் வராரு, ஒரு 4 வருட காலம் மாநில தலைவரா இருக்காரு அப்படிங்கும்போது அதனுடைய சதவீதம் ஒரு 11.13 வரைக்கும் ஏற ஆரம்பிச்சிருக்கு. சோ எங்க 3 எங்க 13, 11 எங்க இருக்கு? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு மாசான ஒரு பெரிய growth. சோ பாஜகவினுடைய இப்ப எனக்கெல்லாமே வந்து பாஜக அவ்வளவுதான் இருந்துச்சு. பட் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் டு பி பிராங்க்னு சொல்லும்போது ஒரு நல்ல தலைவரா எல்லா இடங்களையும் பேசுறதாகட்டும், இது தப்புனா தப்பு, இது கரெக்ட்னா கரெக்ட்னு சொல்லி புள்ளி விவரத்தோட பேசுறாரு. அந்த பிரஸ் மீட்டுக்காகவே ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கும். அந்த வகையில எல்லாரும் ஒருத்தவங்க, நானும் ஒருத்தி. சோ இந்த வகையில இருக்கும்போது இப்படி ஒரு பர்சனை நீங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கணும்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இவங்க உட்கார்றாங்க, இவங்க எடப்பாடியாருக்கோ இல்ல மத்தவங்களுக்கோ பயப்பட்டு அண்ணாமலைக்கு பதவியை கொடுக்கல அப்படின்னா அதுல வந்து பேக் ஃபயர் ஆக போறது அவங்களுக்கா மட்டும்தான் இருக்க போகுது. தமிழகத்துல இவர் எப்போ கேம்பெயினை கையில் எடுத்து இவர் எப்போ ஓட்டு கேட்க ஸ்டார்ட் பண்றாரோ அப்போ இருக்கு பெரிய 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 ஃபயர் பேக்கே. ஸோ ரஜினிகாந்த் இருக்காரு இல்லையா, அவருடைய அண்ணன் கூட வந்து சொல்லியிருந்தாரு அண்ணாமலை தான் சிஎம் ஆவாருன்னு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஆளும் கட்சிக்கும் இப்போ எதிர்கட்சிக்கும் எப்படி இருக்கும்? என்னதான் கூட்டணி கட்சியா இருந்தாலும் எடப்பாடியார் உள்ள இருந்த கூடவே இருந்த ஆட்களையே அவர் பெரிய அளவுல நம்பாம ஒதுக்கி வைக்கிற நேரத்துல அண்ணாமலை எல்லாம் ஏமாத்துறோம் தான் அவரு நினைப்பாரு. இதே மாதிரியான இஷ்யூஸ் தான் இப்போ உட்கட்சிக்குள்ளேயே போயிட்டு இருக்கு. சரி, உங்க பிரச்சனைக்குள்ள வரக்கூடாது வரக்கூடாது வரக்கூடாதுன்னு மேலிடம் என்ன பண்ணுது, டெல்லி தலைமை தள்ளி 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 போயிட்டு இருக்காங்களே தவிர அவங்க அப்படியே போய்கிட்டு இருந்தாங்கன்னா இது வந்து நிலையான ஒரு நிலைப்பாடா இருக்காது அப்படிங்கறத டெல்லி தலைமையும் புரிஞ்சுக்கணும், இவங்களும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது பல பேரின் கோரிக்கை. சோ இந்த வகையில நத்தம் விஸ்வநாதன் அப்படிங்கிற நபரை, KP முனிசாமி, வேலுமணி இவங்களை மட்டும்தான் அவர் வந்து எப்ப பார்த்தாலும் பிரதமரை பார்க்கறது கூட்டிட்டு போறாரு. வேற யாரையுமே கூட்டிட்டு போறது இல்ல. பெரிய அளவுல யாரும் உள்ள வர்றதே கிடையாது. இவங்க எல்லாமே பாஜக கூட கூட்டணி வைக்க கூடாதுன்னு அகேன்ஸ்ட் பண்ண பார்ட்டிஸ். இன்னைக்கு இவங்க எல்லாம் வந்து பெரிய ஆள் ஆயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி மீதம் இருக்கிற நபர்கள், முக்கிய நபர்கள் எல்லாருக்கும் கோபமும் வர ஆரம்பிச்சிருக்கு. சோ KP முனிசாமி அவர் கூப்பிடுறாரு அப்படின்னா இவருக்கான ஒரு செல்ஃபிஷான ஒரு விஷயம், வன்னியர் ஓட்டுங்க வரும், நம்ம வந்து சூப்பரா அவரை வந்து ஒரு பேஸா வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி தென் மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது OPS ஆகட்டும், டிடிவி ஆகட்டும், இவங்க எல்லாம் எவ்வளவு முக்கியமான ஆட்கள், அவங்கள வச்சீங்கன்னா போதுமே, அங்க ஏதாவது தொகுதிகள் எல்லாம் கிடைச்சிச்சுனாவே சூப்பரா இருக்கும்ல, அதை ஏன் சார் நீங்க பாக்கல அப்படின்னு இருக்கு. சரி, இவங்களோட சண்டைகளை நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நாள் பூரா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இவங்க என்னதான் இப்படி நடந்துட்டு இருந்திருந்தாலும் GK வாசனை, AC சண்முகம் இவங்க எல்லாரையுமே பார்த்த மோடி அவர்கள் இவங்களையும் மீட் பண்ணியிருந்திருக்கணும், தப்பன்ட்டாருப்பா அப்படின்னு அதிருப்தியிலையும் பல பேர் இருக்காங்க. அதுக்கு அவங்க எல்லாம் கட்சி சார்பில் என்னெல்லாம் பேச போறாங்க, அண்ணாமலை போன்ற நபர்களும் EPS கிட்ட கேட்டா அவங்க எல்லாம் என்ன கேள்விக்கான பதில் கொடுக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் சுத்தமா பார்ப்போம். ஆனாலும் EPS மட்டும் பார்த்திருக்கிறாரே அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்கும் இல்லையா? நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது அப்படிங்கும்போது அந்த கூட்டணியில என் கூடவே இரு அப்படின்னு சொல்ல, நான் உன் கூடவே தான் இருப்பேன் சாரே அப்படின்னு சொல்லிட்டு திடுதிப்புன்னு எனக்கு வந்து உங்க கூட எல்லாம் சேர்ந்தா எங்களுக்கு ஓட்டுலாம் சரியா போட மாட்டாங்க, அதனால நாங்க தனியே நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியார் டப்புன்னு ஸ்கிப் ஆகி போயிட்டாரு. அந்த துரோகம் எல்லாம் கண்டிப்பா மோடி அவர்களுக்கு நல்லா மெமரியில இருக்கும், யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு. எல்லாமே இப்ப கூட வந்து ஆட்சியில பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அமித்ஷா சொல்லியிருந்தாலும் இல்ல 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்கிறதும் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இப்போ வரைக்கும் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு தான் இருக்கு. அதை நம்ம கண்கூடாவும் பார்க்க முடியுது. ஆனாலும் நெக்ஸ்ட் தரப்பு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியாவும் இருக்கு. இன்னும் கொஞ்சம் மாதம் வெயிட் பண்ணணும். அவருக்கான பதவிகள் ஏதாவது அண்ணாமலைக்கு வருமா, இல்லைன்னா வந்து இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து OPS மாநாடு சொல்லியிருக்காரு, இவர் போய் விஜய் கூட இணைவாரா இல்லையா, இவரு கூட வருவாரா, என்னென்னமோ இருக்கு. அதுக்கான எதுவுமே வந்து சஸ்பென்ஸ்ல வச்சிருக்காங்களே தவிர ஆன்சர் இதுதான் அப்படிங்கிறது தான் தெளிவுபட சொல்ல மாட்டேங்கிறாங்க. சோ இப்போதைக்கு பணப்பட்டுவாடா அப்படிங்கிறது மிக அதிக அளவில் அதிமுகவில் புழண்டுட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி அப்படிங்கறத உளவுத்துறை மூலமா வச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆளும் கட்சி ரொம்ப தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்களா. சோ கூவத்தூர்ல நடந்த அந்த விஷயங்கள், MLA பேசினாரு, கூப்பிட்டாரு, அவங்க எல்லாரையும் கூடி கூடி சேர்த்துக்கிட்டாரு. அதே மாதிரி இப்ப மக்களை கூடி கூடி சேர்த்துட்டு இருக்காரு. இது எல்லாமே வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்கு, இதை நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எல்லாரும் வந்து இருக்காங்க. பட் இது மத்திய அரசு கூட கனெக்ட் ஆனதுனால கொஞ்சம் கஷ்டம் தான். அவங்களால இவ்வளவு அளவுக்கு தீவிரமான விஷயங்கள் பார்க்க முடியுமா, பேச முடியுமானா. பட் இது எப்படி ஸ்டில் நடக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியும் அவங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கு. பட் என்ன கண்டுபிடிக்க போறாங்கன்னு பார்ப்போம். தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக மட்டும் தான் இருக்கணும், வேற யாரும் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சா அது ஒரு பெரிய தோல்வியை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது
அப்படிங்கறத அவங்க உணர்ந்தா மட்டும்தான் அங்க ஒரு மாறுதல் நடக்கும். இல்ல பிரதான எதிர்க்கட்சியா நான் நின்னா உட்கார்ந்தா போதும் அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் நினைச்சாலும் அது வேலைக்காகாது. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, இப்போ வந்து அதிமுக பாஜகவே விட்டுருவோம், திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் மட்டும்தான் வந்து போட்டியே அப்படிங்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியும் தூக்கி போட்டாங்க. இருக்கிறது இவங்க 2 பேர் தான். ஓபிஎஸ் மட்டும் அங்க போனாருன்னா கதை அன்னைக்கு இருக்கு, அப்போ ஃபீல் பண்ண போறாங்க ஒட்டுமொத்த நபர்களும் அப்படின்லாம் சொல்றாங்க பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? எடப்பாடியார் வந்துட்டு ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் உள்ள சேர்த்துக்கிட்டா என்டிஏ கூட்டணிக்குள்ள இவங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல தீபிகா, ஓபிஎஸ் போயிட்டு விஜய் கூட ஜாயின் ஆனாதான் சூப்பரா இருக்கும், அப்பதான் ஒரு சேஞ்சே இருக்கும் அரசியல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? மறக்காம மிஸ் பண்ணாம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்று உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.